வாராமல் செய்த பிழையை பரமேஸ்வரை பொறுத்தனும் தெரியாமல் செய்த பிழையை சிவனாரே நீங்கள் பொறுக்க வேண்டும் என்பதாக சொல்ல ஆண்டவன் காதிலே கேட்டான். அம்மா ஏ பார்வதி, என்னை சற்றேனும் மதியாமை என்னை ஏளனம் செய்தியா, பரியாசம் மணியாடி, அதனால் உனக்கு ஒரு தண்டனை தந்தால்தான் எளிமையே நீ ஒரு தவறு செய்யவே மாட்டாயம்மா. தப்பு இருந்தா ஒரு தண்டனை கொடுக்கணும். அதனால் அம்மா ஏ பார்வதி, உனக்கு ஒரு சாபத்தை நான் கொடுக்க போறேன். ஒரு சாபம் இல்ல, 3 சாபம் கொடுக்க என்று பார்வதி என்று பாராமல் இந்த பரமேசன் சாபத்தை கொடுக்க போகிறான். சும்மா கொடுத்தானா? ஏ உமையவரே என்று பார்வதி சாபத்தை விட்டான். என்ன சாபம் கொடுத்தான்? அம்மா உமையவரே, மாட்டு மாட்டு
ஏனம்மா உனக்கு கவலை? அவன் நினைச்சுட்டா நேற்று வேற கணக்கு முடிச்சுட்டு நம்மளுக்கு பணம் தரல, உங்களுக்கு எல்லாம் தந்துட்டாரு நினைச்சான். ஆனா இன்னைக்கு ஒழுங்கா வேலை செய்யலன்னா பணத்தை அதனாலே பார்த்தா என்னப்பா 200. அதனால பார்த்தா ஆண்டு இந்த பூலத்தில் சிவனான அவர்கள் உன்னை கவர்ந்து சென்று காலியாக நீ பிறக்கிற நேரம் உனக்கு துணைக்கு ஒரு பாலகனா தூதுவனா சாட்டைக்கார சாமுண்டி வண்டிக்கார வைரவனா உனக்கு முன்னோடி பாலகனா. அதனால் நீ அஞ்ச வேண்டாம், அதர வேண்டாம், பதற வேண்டாம் என்று காட்டினான் தேற்றினான் ஆறுதலை சொல்லுகிற நேரம் 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 பார்க்கிறான் பார்க்கிறான் பார்வையாளர். ஐயா பாவானே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்டேன் ஐயா. அதற்கு இந்த பாவத்திற்கு இப்படி தரலாமா? முதலாவது சாபம் தந்தீர்கள். மூர்த்தி தில்லையாம் திருச்சியாக பிறப்பேன் என்று சொன்னீர்களா? சொல்லக்கூடிய வேளையிலே மாயாண்டி சுடலையாக நான் வந்து பிறப்பேன் என்று சொல்லுங்கள். இரண்டாவது சாபம் மூர்த்தி தில்லை வளர்த்திலே தற்களுக்கு மகனாய் பிறந்து உண்ணாமல் தற்கன் கோட்டையை அடைய வேண்டும் என்று சொன்னீர்கள். மூன்றாவது சாபம் இந்த கலியுகத்திலே களி மிகுந்ததினால் கலிய குறும்புகளை அடக்குவதற்கு காலியாக நீ பிறப்பேன் என்று சொன்னீர்கள். காலியாக பிறக்கக்கூடிய வேளையிலே அதனால் நான் முன்னோடு பிறப்பேன் அடைய வேண்டாம் என்று ஆணிடவன் சொன்னபோது ஆயிடவனுக்கு ஒரு வடிவிட்டு குறைந்திருந்தான். ஆயிடவனுடைய முகம் பார்த்து பேசினான். என்ன பேசினான்? ஏ ஆண்டவனே, ஏ பகவானே, நீங்கள் படி இழக்க போகும்